எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம தமிழ் இலக்கண வகுப்பு பார்த்துட்டு இருக்கு இல்லைங்களா? அதோட டே 4 தான் இன்னைக்கு. போன வகுப்போட தொடர்ச்சி தான் இது. போன வகுப்புல என்ன பார்த்தோம்? மொழி முதல் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? இந்த வகுப்புல மொழி இறுதி எழுத்துக்கள் ஓகேங்களா? மொழி இறுதி எழுத்துக்கள் பத்தி தான் இந்த வகுப்புல பார்க்க போறோம். இந்த மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா அதுலயே ஆன்சர் இருக்கு பாருங்க. மொழி இறுதி எழுத்து. மொழி இறுதி எழுத்து. மொழி அப்படின்னா என்ன சொன்ன போன வகுப்புல? மொழி அப்படின்னா சொல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு இல்லைங்களா? அப்ப ஒரு சொல்லுக்கு இறுதியில என்னென்ன எழுத்துக்கள்லாம் வருது அப்படிங்கறத பத்தி பாக்குறது தான் மொழி இறுதி எழுத்துக்கள். இப்ப பாருங்க, மொழி இருக்கா? ழி அப்படிங்கிறது இறுதியில வந்திருக்கா? இறுதி தி அப்படிங்கிறது இறுதியில இருக்கா? எழுத்துக்கள் இல் அப்படிங்கிறது இறுதியில இருக்கா? இந்த மாதிரி தமிழ் சொல்லோட இறுதியில என்னென்ன எழுத்துக்கள்லாம் வரும், என்னென்ன எழுத்துக்கள்லாம் வராது, அதை பத்திக்கு தான் நீ நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். இப்ப இந்த மொழி இறுதி எழுத்துக்கள் இதுல வந்து ரெண்டே பாயிண்ட் தான், நல்லா நான் வச்சுக்கோங்க. மொழிக்கு இறுதியில வரக்கூடிய எழுத்து 2 பாயிண்ட் தான். ஓகேங்களா? என்ன பண்ணா, ஒண்ணு உயிரெழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில வருமானா வராது. எப்படி வரும் அப்படின்னா, உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்தோட சேர்ந்து, ஓகேங்களா? உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்தோட சேர்ந்து உயிர்மெய்யாகத்தான் மொழிக்கு இறுதியில வரும். உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12 இருக்கு இல்லைங்களா? உயிரெழுத்து எத்தனை? 12 இல்லைங்களா? இந்த உயிரெழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில வருமானா வராது. எப்படி வரும் அப்படின்னா, இந்த உயிரெழுத்துக்கள் வந்து மெய்யெழுத்து 18 இருக்கு இல்லைங்களா? அந்த மெய்யெழுத்தோட இணைந்து உயிர்மெய்யாகத்தான் வரும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்ப இக்கு அப்படிங்கிறது ஒரு மெய்யெழுத்து இல்லைங்களா? ஆ அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்து. இந்த உயிரெழுத்து மொழிக்கு இறுதியில வராது. எப்படி வரும் அப்படின்னா, இந்த உயிரெழுத்தானது இந்த மெய்யெழுத்தோட இணைந்து உயிர்மெய்யாகத்தான் மொழிக்கு இறுதியில வரும். இப்ப பாருங்க, மொழி அப்படின்னு இருக்கா? இதுல ழி பாருங்க, இழ் கூட்டல் இ, ழி இல்லைங்களா? இந்த உயிரெழுத்து வந்திருக்கா? இந்த உயிரெழுத்து இந்த மெய்யெழுத்தோட இணைந்து உயிர்மெய்யாகத்தான் மொழிக்கு இறுதியில வரும். இறுதி தி பாருங்க, இத்து கூட்டல் இ, தி. ஈங்கிறது என்னது? உயிரெழுத்து. இந்த உயிரெழுத்து இறுதியில வருது. ஆனா எப்படி வருது? உயிரெழுத்தோ மெய்யெழுத்தோட இணைந்து உயிர்மெய்யாகத்தான் இறுதியில வரும். ஓகேங்களா? இங்க பாருங்க, இது வந்து இத்து பிளஸ் இ. ஈங்கிறது வந்து இந்த உயிரெழுத்து தான். அந்த உயிரெழுத்து வந்து மொழிக்கு இறுதியில வருது. ஆனா எப்படி வரும்? உயிர்மெய்யாகத்தான் வருமே தவிர உயிரெழுத்து தனியாக மொழிக்கு இறுதியில வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மொழிக்கு இறுதியில வரக்கூடிய எழுத்துக்கள்ல உயிரெழுத்து மொழிக்கு இறுதியில வராது. அது எப்படி வரும் அப்படின்னா, மெய்யெழுத்தோட இணைந்து உயிர்மெய்யாகத்தான் வரும். ஓகேங்களா? அப்ப இந்த உயிரெழுத்து மொழிக்கு இறுதியில வரவே வராதா சார் அப்படின்னா வரும். எங்க வரும் அப்படின்னா, செய்யுள்ல அளபடை இருக்கு இல்லைங்களா? அந்த அளபடை சொல் வரும்போது, ஓகேங்களா, அளபடை சொல்லாக வரும்போது அங்க இந்த மொழி இறுதி எழுத்துக்கள்ல உயிரெழுத்து வரும். ஓகேங்களா? ஆனா மற்றபடி எங்கேயுமே, ஓகேங்களா, அளபடைய தவிர வேற எங்கேயுமே உயிரெழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில வராது. எப்படி வரும் அப்படின்னா, இந்த மாதிரி உயிர்மெய்யாகத்தான் மொழிக்கு இறுதியில வரும். அடுத்து மெய்யெழுத்து. இந்த மெய்யெழுத்து மொழிக்கு இறுதியில எந்தெந்த மெய்யெழுத்து சார் வரும் அப்படின்னா, மொத்தம் 18 மெய்யெழுத்து இருக்கு. அதை நம்ம எத்தனையா பிரிச்சிருக்கோம்? 3ஆ பிரிச்சிருக்கோம். வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா? பார்த்தோம் இல்லைங்களா முத வகுப்புலே?
சபர அப்படின்னு சொல்லிட்டு முதல் வகுப்புல பார்த்தோம் இல்லைங்களா? பார்த்தோமா இல்லையா? ஏறல வளல. ஓகேங்களா? இது வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல் வகுப்புல பார்த்தோம் இல்லைங்களா? இந்த மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18 இருக்கு இல்லைங்களா? இதுல எந்தெந்த எழுத்துக்கள்லாம் மொழிக்கு இறுதியில வரும் அப்படின்னா பாருங்க, இந்த வல்லின 6 இருக்கு இல்லைங்களா? இந்த 6 விட்டுருங்க. இந்த மெல்லினத்துல இந்த ஞ இருக்குல்ல, இதை விட்டுருங்க. இந்த ஞா சரிங்களா? இந்த ஞா, நா, இன், இம், இன், இ, இர், இல், இவ், இழ், இல் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 11 எழுத்துக்கள் சரிங்களா? மெய்யில எத்தனை? 11 எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில வரும். ஓகேங்களா? அப்ப மொத்தம் 18 மெய்யெழுத்துக்கள் இருக்கு. அந்த 18 மெய்யெழுத்துக்கள்ல வல்லினம் 6, மெல்லினத்துல 1. இதை தவிர மீதி இருக்கக்கூடிய 11 எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில வரும். மெல்லினத்துல 5, இடையினத்துல இருக்கக்கூடிய 6. இந்த இடையினத்துல இருக்கக்கூடிய 6ம் மெல்லினத்துல இருக்கக்கூடிய 5ம் ஓகேங்களா? இந்த இங்கு தவிர மீதி இருக்கக்கூடிய 5ம் இந்த 11 எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில வரும். இப்ப பாருங்க, இப்ப உறிஞ்ச் அப்படின்னு இருக்கா? இதுல பாருங்க, இஞ்சானது மொழிக்கு இறுதியில வருதா? இருக்கா? இப்ப பாருங்க, வெரின் ஓகேங்களா? இந்த இருக்கா? மொழிக்கு இறுதியில வருதா? இல்ல வருது இல்ல? அவு பாருங்க, இவ் இருக்கா? மெய்யெழுத்து மொழிக்கு இறுதியில வருதா? எங்க இவங்க இருக்கா? வருதுல? இந்த மாதிரி மெய்யெழுத்து இந்த 11 மெய்யெழுத்து மட்டும்தான் மொழிக்கு இறுதியில வரும். இதை தவிர இந்த எழுத்துக்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா அது உயிரெழுத்து இல்ல. ஓகேங்களா? இப்ப எந்தெந்த எழுத்தெல்லாம் மொழிக்கு இறுதியில வரும் சொல்லுங்கப்பா. எந்தெந்த எழுத்து மொழிக்கு இறுதியில வரும்? உயிர்மெய். உயிர்மெய் எழுத்துக்கள் அனைத்தும் மொழிக்கு இறுதியில வரும். அடுத்து மெய்யில 11 எழுத்துக்கள் ஓகேங்களா? வல்லினத்துல 6, மெல்லினத்துல அந்த இங்கு ஓகேங்களா? இந்த 6 இந்த 7 தவிர மீதி இருக்கக்கூடிய 11 எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில வரும். ஓகேங்களா? இப்போ வந்து மொழிக்கு இறுதியில என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? என்னென்ன எழுத்துக்கள் வரும்? உயிர்மெய் எழுத்துக்கள், அப்புறம் மெய் எழுத்துல 11 எழுத்துக்கள். இந்த 2 பாயிண்ட் மட்டும் நான் வச்சுக்கோங்க. இது 2 பாயிண்ட் தான் ஓகேங்களா? உயிரெழுத்து மொழிக்கு இறுதியில வராது. அது எப்படி வரும்? உயிர்மெய்யா தான் வரும். அதே மாதிரி மெய்யெழுத்துல 11 மெய்யெழுத்து மொழிக்கு இறுதியில வரும். இப்ப எந்தெந்த எழுத்தெல்லாம் மொழிக்கு இறுதியில வரும் அப்படிங்கறத நம்ம பார்த்தாச்சு. அப்ப எந்தெந்த எழுத்துக்கள்லாம் மொழிக்கு இறுதியில வராது அப்படிங்கிறது இருக்குல்ல? இப்ப நம்ம மொழிக்கு இறுதியில என்னென்ன எழுத்துக்கள்லாம் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப மொழிக்கு இறுதியில என்னென்ன எழுத்துக்கள்லாம் வராது ஓகேங்களா? அதை பார்க்கலாம். பாருங்க, மொழிக்கு இறுதியில வராத எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா உயிரெழுத்து இருக்கு இல்லைங்களா? இந்த உயிரெழுத்துல 12 உயிரெழுத்து மொத்தம் எத்தனை? 12. அந்த 12 எழுத்துமே மொழிக்கு இறுதியில வராது சரிங்களா? உயிரெழுத்து 12மே மொழிக்கு இறுதியில வராது. ஆனா எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உயிரெழுத்து எங்க வரும் அப்படின்னா அளபடை சரிங்களா? அளபடையில மட்டும்தான் வரும். மற்ற எங்கேயுமே இந்த உயிரெழுத்து 12ம் மொழிக்கு இறுதியில வராது. அது எப்படி வரும்? இப்பதானே பார்த்தோம்.
உயிரெழுத்து மெய்யெழுத்தோட சேர்ந்து உயிர்மெய்யாகத்தான் வருமே தவிர இந்த உயிரெழுத்து எங்கேயுமே மொழிக்கு இறுதியில வராது. ஆனா ஒரு இடத்துல வரும், எங்க? அளபடை. சரிங்களா? இந்த அளபடை அப்படின்னா எங்க என்ன அப்படின்னு நம்ம அதுக்குன்னு தனி வகுப்பா பார்க்கலாம். சரிங்களா? உயிரிழப்படை ஒற்றளபடை இருக்கு இல்லைங்களா? அளபடை அப்படின்னா இந்த உயிரெழுத்து எங்கெங்கெல்லாம் அளபெடுத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனி வகுப்பாகவே பார்க்கலாம். இப்ப தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப மொழிக்கு இறுதியில வராத எழுத்துக்கள் என்னென்ன? உயிரெழுத்து 12மே மொழிக்கு இறுதியில வராது. ஒரு சொல்லோட இறுதியில உயிரெழுத்து 12மே வராது. ஆனா அது ஒரு இடத்துல வரும், எங்க? அளபடை. அதுல மட்டும்தான் வரும். சரிங்களா? இப்ப அடுத்து பாருங்க, ஆயுத எழுத்து. ஓகேங்களா? ஆயுத எழுத்து எத்தனை? 1. ஓகேங்களா? இது மொழிக்கு இறுதியில வராது. ஆயுத எழுத்து அது எங்க மட்டும்தான் வரும்? இடையில மட்டும்தான். அந்த ஆயுத எழுத்து அப்படிங்கிறது நம்ம மொத வகுப்புல பார்த்தோம் இல்லைங்களா? ஆயுத எழுத்து எப்படி வரும்? தனியா இயங்காது. இது தனித்துவமான எழுத்து தான், ஆனா எங்கேயுமே தனியா இயங்காது. தனி மொழிக்கும் வல்லின எழுத்துக்கும் இடையில மட்டும்தான் வருமே தவிர இது எங்கேயுமே எங்க தனியா இயங்காது. அப்ப தனியா இயங்காதுங்கும் போது மொழிக்கு முதலோ இறுதியிலோ வர வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அடுத்து பாருங்க, இப்ப பார்த்தோம் இல்லைங்களா இந்த மெய்யெழுத்துல எந்தெந்த மெய்யெழுத்துக்கெல்லாம் மொழிக்கு இறுதியில வரும் அப்படின்னு சொன்ன 11 மெய்யெழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில வரும் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா? இந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் நம்ம 18 மெய்யெழுத்துக்கள்ல இந்த 11 மெய்யெழுத்துமே மொழிக்கு இறுதியில வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? இதை தவிர மீதி இருக்கக்கூடிய இந்த 7 எழுத்து இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, இங்கு, இந்த 7 மெய்யெழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில வராது. வல்லினத்துல 6, மெல்லினத்துல 1. இந்த 7மே மொழிக்கு இறுதியில வராது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எந்தெந்த எழுத்தெல்லாம் மொழிக்கு இறுதியில வராது? 12 உயிரெழுத்துக்கள் வராது. அது எங்கதான் வரும்? அளபடையில மட்டும்தான் வரும். ஓகேங்களா? அப்புறம் ஆயுத எழுத்து 1 இருக்கு இல்லைங்களா? அது 1 வரவே வராது. ஓகேங்களா? இந்த மெய்யெழுத்துல 11 மெய்யெழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில வரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதை தவிர மீதி இருக்கக்கூடிய 7 எழுத்துக்கள் வல்லினத்துல 6, மெல்லினத்துல 1. இந்த 7 மெய்யெழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில வராது. இங்க பாருங்க, இப்ப கார்த்தி, கார்த்திக்ல இக்கு இருக்கு இல்லைங்களா? இந்த இக்குங்கிறது மொழிக்கு இறுதியில வராது நம்ம ரூல்ஸ் படி. அப்ப கார்த்தி அப்படிங்கிறது தமிழ் சொல்லா? இல்ல. ஓகேங்களா? நம்ம மாதத்துல பாருங்க, மார்ச் மாதம் சொல்றேன் இல்லைங்களா? இச்சு மொழிக்கு இறுதியில வந்திருக்கு. அப்ப அது தமிழ் சொல்லா? இல்ல. அதுவே ஆங்கில காலண்டர் தான் இல்லைங்களா? ஆங்கில மாதம் தான் சொல்றோம். அப்ப அந்த மார்ச் அப்படிங்கிறது தமிழ் சொல் இல்ல. இந்த மாதிரி இந்த வல்லின எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா? இது மொழிக்கு இறுதியில எங்கெங்கெல்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் தமிழ் சொல் கிடையாது. அப்ப மொத்தம் 18 மெய்யெழுத்துக்கள்ல 7 மெய்யெழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில வராது. வல்லினத்துல 6, மெல்லினத்துல 1. ஓகேங்களா? வராது. எந்தெந்த எழுத்தெல்லாம் மொழிக்கு இறுதியில வரும்? 11 மெய்யெழுத்துக்கள். மெல்லினத்துல 5, இடையினத்துல 6. ஓகேங்களா? இந்த 11 மெய்யெழுத்துக்கள் தான் மொழிக்கு இறுதியில வரும். இந்த 7 மெய்யெழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில வராது. ஓகேங்களா? இப்ப நம்ம அந்த மொழிக்கு இறுதியில என்ன எழுத்துக்கள்லாம் வராது? உயிரெழுத்து 12 வராது. மெய்யெழுத்துல
7 எழுத்துக்கள் வராது, 11 எழுத்துக்கள் வரும் அப்படிங்கறத பார்த்தோம் இல்லைங்களா. அப்புறம் ஆயுத எழுத்து மொழிக்கு இறுதியில வராது அப்படிங்கறத பார்த்தோம். உயிர்மை எழுத்துக்கள் வந்து மொத்தமா வரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அந்த உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் எல்லா உயிர்மை எழுத்துக்களுமே மொழிக்கு இறுதியில வருமா அப்படின்னா அதுல ஒரு சில எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில வராது. ஓகேங்களா. உயிர்மை எழுத்துக்கள்ல ஓகேங்களா, உயிர்மை எழுத்துக்கள்ல ஒரு சில எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில வராது. என்னென்ன அப்படின்னா, நம்ம இந்த இக்வர்ஸ்ல பார்த்தோம்ல, இந்த இங்கில அப்படிங்கிறது மொழிக்கு இறுதியில வராது. ஓகேங்களா. மொழி முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, இது மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்னு. இது வந்து இந்த எழுத்து மட்டும் அந்த மட்டும் மொழிக்கு இறுதியில வராது. மீதி எல்லாம் வரும். இந்த வரிசையில வரக்கூடிய மீதி எல்லா உயிர்மை எழுத்துக்களும் வரும். இந்த உயிர்மை எழுத்துக்கள் மட்டும் மொழிக்கு இறுதியில வராது. ஓகேங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இந்த ஏ வரிசை எகர வரிசை இருக்கு இல்லைங்களா. இந்த எகர வரிசையில வரக்கூடிய ஓகேங்களா, இந்த எகர வரிசையில வரக்கூடிய கே முதல் மே ஓகேங்களா, இந்த எகர வரிசையில வரக்கூடிய மெய்யெழுத்துக்கள் எதுவுமே மொழிக்கு இறுதியில வராது. ஓகேங்களா. அப்ப இந்த இந்த நா வரிசையில வரக்கூடிய இந்த நா மட்டும் மொழிக்கு இறுதியில வரும். அதே இந்த எகர வரிசையில வரக்கூடிய கேல இருந்து நே வரைக்கும் ஓகேங்களா இருக்கிற எந்த உயிர்மை எழுத்துக்களுமே மொழிக்கு இறுதியில வராது. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒகர வரிசை இருக்கீங்களா, ஓ குறி ஓ. இந்த வரிசையில பாத்தீங்க அப்படின்னா நோ, இது மட்டும்தான் மொழிக்கு இறுதியில வரும். இத தவிர ஓகேங்களா, இந்த ஓ வரிசையில இந்த நோ தவிர மீதி எதுவுமே மொழிக்கு இறுதியில வராது. ஓகேங்களா. இப்ப அந்த எகர வரிசையில பார்த்தோம் இல்லைங்களா, ஏ அந்த வரிசையில இருக்கக்கூடிய கேல இருந்து நே வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த எழுத்துமே மொழிக்கு இறுதியில வராது. அந்த நகர வரிசையில பார்த்தோம் இல்லைங்களா, அதுல ஞால அந்த ஞாவை தவிர மீதி எல்லாம் மொழிக்கு இறுதியில வரும். அந்த நா மட்டும் மொழிக்கு இறுதியில வராது. அது மாதிரி இந்த நோ தவிர மீதி எதுவுமே மொழிக்கு இறுதியில வராது. ஓகேங்களா. புரியல. உயிர்மை எழுத்துக்கள்ல ஏ வரிசை ஓ வரிசை ஓகேங்களா. இந்த நா வரிசையில இது மட்டும் மொழிக்கு இறுதியில வராது. ஓகேங்களா. மீதி எல்லாம் மொழிக்கு இறுதியில வரும். இதை தவிர மீதி எல்லாமே மொழிக்கு இறுதியில வரும். இந்த வரிசையில வரக்கூடிய கேல இருந்து நே வரைக்கும், அதாவது எல்லா எழுத்தும் இந்த எகர வரிசையில இருக்கக்கூடிய எந்த எழுத்துமே மொழிக்கு இறுதியில வராது. இந்த ஒகர வரிசையில இருக்கீங்களா குறில் ஓ, இதுல வந்து இந்த நோ இது மட்டும்தான் இதுல வரும், மீதி எதுவுமே வராது. ஆனா இது வந்து இதை தவிர மீதி எல்லா எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில வரும். சரிங்களா. இந்த எழுத்து மட்டும் மொழிக்கு இறுதியில வராது. இதை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா எழுத்தும் மொழிக்கு இறுதியில வரும். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த நோ மட்டும்தான் மொழிக்கு இறுதியில வரும், மீதி இருக்கக்கூடிய எந்த எழுத்தும் வராது. அப்ப இது மட்டும் வராது, இதுல இருக்கக்கூடிய மீதி எல்லா எழுத்தும் வரும். ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா இது மட்டும்தான் வரும், மீதி எதுவுமே வராது. ஏன் சார் இந்த நோ அப்படின்னா இது வந்து ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி. நோ அப்படின்னா எது, ஓரெழுத்து ஒரு மொழி. நோ என்னது, துன்பம். நோ அப்படின்னா என்ன, துன்பம். அப்ப இந்த நோ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி மட்டும்தான் இதுல மொழிக்கு இறுதியில வரும். ஏன்னா அது ஒரே ஒரு எழுத்து தான், பொருள் தந்துருச்சு. ஓகேங்களா. அப்ப இது மட்டும்தான் மொழிக்கு இறுதியில வருமே தவிர இதை தவிர மீது எதுவுமே மொழிக்கு இறுதியில வராது. ஆனா இந்த நாள ஓகேங்களா ஆரம்பிச்சா இந்த நாள
இது மட்டும் மொழிக்கு இறுதியில வராது. மீதி எல்லா எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில வரும். ஆனா இந்த எகர வரிசையில பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க, புரியலையே. இதுல இந்த கே இதுல இருந்து நே, அதாவது எல்லா மெய் எழுத்துமே, எல்லா உயிர் எழுத்துமே, இதுல இருக்கக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்துமே மொழிக்கு இறுதியில வராது. கேள் வந்து நே வரைக்கும் இருக்கும், எதுவுமே மொழிக்கு இறுதியில வராது. இப்ப புரிஞ்சிச்சுல எந்தெந்த எழுத்துக்கள்லாம் மொழிக்கு இறுதியில வராது அப்படின்னு. இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்ப மொழிக்கு இறுதியில வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன? உயிர்மை எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில வராது. ஆனா அது எப்படி வரும்? உயிர்மை எழுத்துக்களா மொழிக்கு இறுதியில வரும், மெய் எழுத்தோட இணைந்து. அப்புறம் மெய்யெழுத்துல பாத்தீங்கன்னா 18 மெய்யெழுத்து இருக்கு. அதுல வல்லினத்துல 6, மெல்லினத்துல 1, அதாவது இங்கு. இதை தவிர மீதி இருக்கக்கூடிய 11 மெய்யெழுத்துமே மொழிக்கு இறுதியில வரும். ஓகேங்களா? மெல்லினத்துல 5, இடையினத்துல இருக்கக்கூடிய 6 மெய்யெழுத்து, இந்த 11 மெய்யெழுத்துமே மொழிக்கு இறுதியில வரும். அப்ப மொழிக்கு இறுதியில வராத எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா, இத உயிரெழுத்து இருக்கீங்களா, அந்த உயிரெழுத்து 12மே மொழிக்கு இறுதியில வராது. ஓகேங்களா? உயிரெழுத்து 12மே மொழிக்கு இறுதியில வராது. ஆனா ஒரு இடத்துல வரும், எங்க? அளபடையில மட்டும் வரும். சரிங்களா? அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மெய்யெழுத்துல நம்ம பார்த்தீங்கன்னா வல்லினத்துல 6, மெல்லினத்துல 1, இங்க இது 7 எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில வராது. சரிங்களா? அப்புறம் ஆயுத எழுத்து 1, அந்த ஒரு ஆயுத எழுத்து மொழிக்கு இறுதியில வராது. இந்த உயிர்மை எழுத்துக்கள்ல எல்லா உயிர்மை எழுத்துமே மொழிக்கு இறுதியில வருமா அப்படின்னா வராது. ஒரு சில உயிர்மை எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில வராது. அது என்னென்ன? இந்த ந அப்படிங்கிற ஒரு உயிர்மை எழுத்து மொழிக்கு இறுதியில வராது. அப்புறம் இந்த எகர வரிசையில எதுவுமே மொழிக்கு இறுதியில வராது. கேள் வந்து நே வரைக்கும் எதுவுமே மொழிக்கு இறுதியில வராது. இந்த ஒகர வரிசையில பாத்தீங்க அப்படின்னா ஓவுல இந்த நோ மட்டும் மொழிக்கு இறுதியில வரும். மீதி இருக்கக்கூடிய எந்த எழுத்தும் மொழிக்கு இறுதியில வராது அப்படிங்கிறத மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதோட இந்த வகுப்பானது முடியுது. ஓகேங்களா? இந்த வகுப்புல இருந்து ஓகேங்களா, ஏன் இது வந்து தனித்தனியா ஒன்னொன்னுக்கும் பொறுமையா வீடியோ வந்து லென்த்தா போனாலுமே கூட நான் ஏன் நடத்துறேன் அப்படின்னா, இந்த எழுத்துக்கள்லாம் எந்த எழுத்து எங்கெங்க வரும் அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் தான். ஏன்னா நான் வீடியோ லென்த்தா எடுத்து ஒரே வார்த்தையை திரும்ப 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 சொல்லும் போது உங்களுக்கு அது இன்னும் ஆழமா மனதுல பதியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வீடியோ லென்த்தா போனாலும் பிரச்சனை இல்லை, ஒரு டாபிக்கே 3 வகுப்பா எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதை ஒரே வகுப்புல எடுத்துட்டு போயிடலாம் சிம்பிளா. அது எடுத்துட்டு போனா உங்களுக்கு அது எப்படி எந்த வகையில பயனளிக்குன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? தெரியும், நான் நடத்தும் போது இந்த எழுத்து இந்த இங்கதானே வரும் தெரியும். ஆனா அதில் நான் லென்த்தா எடுத்து ஒரே வேர்டை திரும்ப 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 உங்கள்கிட்ட சொல்லும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த வேர்டை திரும்ப திரும்ப மனசுல உள்வாங்கிட்டே இருப்பீங்க இல்லைங்களா? அப்புறம் போக போக நீங்களே என்ன பண்ணுவீங்க? அதை விடையளிப்பீங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு டைம் பார்த்துட்டு விட்டுற முடியாது. இதை அடிக்கடி பார்க்கணும். ஏன்னா எந்தெந்த இடத்துல மொழிக்கு இறுதியில வரும், எந்தெந்த மொழிக்கு முதல்ல வரும், எந்தெந்த இடத்துல மொழிக்கு இடையில வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்க திரும்ப திரும்ப இந்த இதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இந்த டாபிக்ல இருந்து நல்லா கன்ஃபியூஷன் பண்ற அளவு கொஸ்டின் எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இது எப்படி மாத்தி கேட்டாலுமே ஆன்சர் பண்ண நம்ம தயாரா இருக்கிறோம். சரிங்களா? இப்ப இதுல இருந்து ஒரு சில வினாக்கள் வந்து நம்ம கொடுக்குறேன், அது எனக்கு ஆன்சர் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.